கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 1 சாமுவேல் 1:15. உன் இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றிவிடு. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பாரங்களையும் வேதனைகளையும் இருதயத்தில் அடக்கி வைத்தால் வாழ்க்கை பாலைவனமாக போய்விடும். விரக்தியோடு இருப்பவர்கள் நடைப்பிணமாய் காட்சி அளிக்கிறார்கள். அது அவர்களின் வாழ்க்கையை மிகவும் வேகமாய் அரித்து சரிந்து போக பண்ணுகிறது. தன் மகனை வாலிப வயதில் கார் விபத்தில் இழந்த தகப்பனார் அந்த துயரத்தை தன் இருதயத்தில் அடக்கி கொண்டே வந்தார். சூழ இருந்தவர்கள் எல்லாரும் கதறி அழுதார்கள். ஆனால் அவரோ மன வலிமை உள்ளவராய் இருந்தபடியால் இருதயத்தை கல்லாக்கி கொண்டார். ஆனால் அந்த வேதனை அவர் உள்ளத்தை மிகவும் வேகமாய் அரித்தது. சில நாட்களுக்குள் மார் அடைப்பினால் அவர் மரிக்க வேண்டியதாயிற்று. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் கண்ணீரையும் பாரங்களையும் இறக்கி வைக்க உங்களுக்கு அருமையான ஒரு இடம் உண்டு. உங்களை உள்ளன்போடு நேசிக்கும் கிறிஸ்துவின் பாதபடிதான் அது. உங்களுடைய அங்கலாய்ப்பை உணர்கிறவர் அவர், ஆறுதல் படுத்துகிறவர் அவர், கட்டி எழுப்புகிறவர் அவர். அன்றைக்கு அன்னாளின் வேதனை அவள் உள்ளத்தை பிழிந்தது. குழந்தை இல்லாத வேதனை, மற்றவர்களின் அவதூறான சொற்கள், மலடி என்ற பட்டம், சக்கலத்தின் பரியாசம் எல்லாம் அவளை அழுத்தின. ஆனால் அவள் அமிழ்ந்து போகவில்லை. பாருங்கள், தேவ ஆலயத்திற்கு ஓடி வந்தாள். தன் இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றிவிட்டாள். கவலைகள் ஓடி மறைந்தது. ஆசீர்வாதமான சாமுவேலை பெற்றாள். அவள் வாழ்வு மலர்ந்தது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கவலைகளை அடக்கி வைக்காதிருங்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தரின் சந்நிதியில் உங்கள் கண்ணீரை ஊற்றி விடுங்கள். வேதமும் அதைத்தான் புலம்பல் 2:19 சொல்லுகிறது. ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு என்று. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய இருதயத்தில் உள்ள பாரங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அதை மாற்றுவார். உங்களுக்கு நல்ல சமாதானத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்